தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. கள்ளச்சாராயம் தயாரிப்பு மற்றும் விற்பவர்களுக்கு ஆயுள் வரை கடுங்காவல் தண்டனையோடு 10 லட்சம் ரூபாய் அபராதம் என்ற நடைமுறை அமல். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு நீர் திறப்பு 20,547 கன அடியாக அதிகரிப்பு. கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து 3,406 கன அடியாக உள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அமோக வெற்றி. 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் வாகை சூடினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதால் திமுகவினர் மகிழ்ச்சி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டாட்டம். எத்தனை பொய்களை ஒன்றாக தைத்து போர்வை நெய்தாலும் சூரியனை ஒருபோதும் மறைக்க முடியாது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. விக்கிரவாண்டியில் சாதனை வெற்றியை வழங்கிய தொகுதி மக்களுக்கு நன்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2019ஆம் ஆண்டு முதல் திமுக தலைமையிலான இண்டி கூட்டணியின் வெற்றி தொடர்வதாகவும் பெருமிதம். விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கும். இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றி குறித்து கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. குறிப்பாக இந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றியை தேடி கொடுத்த விக்கிரவாண்டி மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வாழ்நாள் பூராவும் கடமைப்பட்டிருக்கும். ஏனென்றால் இந்தியாவிலே வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதன் எதிரொலி. மாம்பழத்தை பிழிந்தும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடிய திமுக தொண்டர்கள். பாமகவினர் நேரத்திற்கு ஏற்றவாறு பேச்சை மாற்றிக்கொள்வார்கள் என அமைச்சர் பொன்முடி குற்றச்சாட்டு. ராமதாசுக்கு கொள்கை எதுவும் கிடையாது என்றும் சாடல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவுக்கு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் வாழ்த்து. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் அமைச்சர் உதயநிதிக்கும் வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை பாமக தலை வணங்கி ஏற்கிறது. திமுகவும் தேர்தல் அதிகாரிகளும் காவல்துறையினரும் அமைத்திருந்த கள்ளக்கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு ஜனநாயக கேலிக்கூத்து என அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். பணம் அதிகாரத்தை வைத்து திமுக பெற்ற வெற்றி உண்மையான வெற்றி அல்ல என்றும் பேட்டி. இடைத்தேர்தல் முடிவை சட்டப்பேரவை தேர்தலின் முன்னோட்டமாக எடுத்துக்கொள்ள முடியாது. 2026ஆம் ஆண்டு திமுக தனது முழு பலத்தை இழக்கும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் டெபாசிட்டை இழந்தது நாம் தமிழர் கட்சி. அக்கட்சியின் வேட்பாளர் அபிநயா 10,602 வாக்குகள் மட்டுமே பெற்றார்.
விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி திமுக அரசின் சாதனைக்கு கிடைத்த வெற்றி. எதிர்க்கட்சியினரின் பொய் பிரச்சாரம் மீண்டும் எடுபடவில்லை என்றும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பேட்டி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்கவில்லை என நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா குற்றச்சாட்டு. பணநாயகத்தின் வெற்றியால் மக்களுக்குத்தான் தோல்வி என்றும் விமர்சனம். இரண்டாயிரத்தி 23-24 ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு 78 புள்ளிகளுடன் 3வது இடத்தை பிடித்து தமிழ்நாடு சாதனை. அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது அடுக்கடுக்கான புகார். புகாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரின் ஆதரவாளர்கள் கூட்டத்தில் முழக்கம் எழுப்பியதால் சலசலப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே இருசக்கர வாகனத்தில் கடத்திச் சென்ற 53 லட்சம் மதிப்பிலான அவாலா பணம் பறிமுதல். 3 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அருகே கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த வெள்ளம். மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் வெள்ள நீரை வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார். தமிழ்நாட்டில் வருகிற 16ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் அலர்ட் விடுப்பு. ஏழு மாநிலங்களில் 13 தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் இந்தி கூட்டணி 10 தொகுதிகளில் வெற்றி. பாஜக 2 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியது. தமிழ்நாடு உள்பட 7 மாநில இடைத்தேர்தலில் இந்தி கூட்டணியின் வெற்றி எதிரொலி. பாஜகவின் தந்திரம் தகர்க்கப்பட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. பதிமூன்று தொகுதிகளின் இடைத்தேர்தலில் 10 தொகுதிகளில் வென்றதை தொடர்ந்து நாடு முழுவதும் இந்தி கூட்டணி கட்சியினர் கொண்டாட்டம். இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் மகிழ்ச்சி. சபாநாயகர் ஓம் பிர்லா மகள் தேர்வு எழுதாமலேயே UPSC தேர்ச்சி பெற்றதாக துருவ் ராத்தேவின் பெயரில் வேறொருவர் இணையத்தில் கருத்து. பிரபல யூடியூபர் துருவ் ராத்தே மீது மகாராஷ்டிர போலீசார் அவதூறு வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை. ரஷ்யாவின் மாஸ்கோவில் வானில் பறந்த ஜெட் விமானம் தீப்பிடித்து எரிந்தது. 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் உயர்மட்ட குழு தீவிர விசாரணை. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 4வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட தொடரையும் கைப்பற்றி அசத்தல். இந்தியா இலங்கை அணிகள் இடையிலான ஒருநாள் மற்றும் T20 கிரிக்கெட் தொடர் மாற்றியமைக்கப்பட்ட அட்டவணையை வெளியிட்டது BCCI. நாக் அஸ்வின் இயக்கத்தில் அமிதாப் பச்சன், பிரபாஸ், கமல்ஹாசன், தீபிகா படுகோன் நடித்த கல்கி 2898 AD திரைப்படம் 1000 கோடி ரூபாய் வசூலை அள்ளியதாக படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இரண்டாயிரத்து 2ஆம் ஆண்டு வெளியான வருஷமெல்லாம் வசந்தம் படத்தின் இயக்குனர் ரவிசங்கர் சென்னையில் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை. திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக வாழ்ந்து வந்த ரவிசங்கர் சூரியவம்சம் படத்தின் ரோசாப்பூ பாடலை எழுதியவர்.